பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னார், கனிமொழி மறுபடியும் பேசினார்கள், இவருடைய பேச்சு எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். அதோட வேலை முடிஞ்சது. தமிழர்களே இப்படி சொல்றாங்க. ஆமா, அவங்க என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே சார். அமைச்சர் பொது வெளியில ஒரு செய்தியாளர் சந்திப்பு இப்படி பேசியிருந்தாருன்னா எந்த கேள்வியும் இல்ல, அது ஒரு அரசியல் விமர்சனமா கடந்து போயிருக்கும். ஆனா அவர் உள்ள பேசுறது நாடாளுமன்றத்துக்குள்ள. நீங்க தமிழர்களை இழிவுபடுத்தாத அரசு பள்ளி மாணவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான தமிழ் மாணவர்கள் இங்கு 3 மொழி பயிலும் போது, மேலும் 4 மொழி பயிலும் போது, என்னுடைய ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழிகளை தான் கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி. எங்க கட்டாயப்படுத்துறாங்க? அவங்களுக்கு தேவைன்னா அவங்க படிச்சுட்டு போட்டோம். அதுல யாரு கட்டாயப்படுத்துறாங்க? நீங்க தான் கத்து கொடுக்கணும். அது தனியா போய் காசு கொடுத்து படிப்பாங்களா? ஹிந்தி வந்துருச்சுன்னா இல்ல 3 மொழி 4 மொழி வந்துருச்சுன்னா தமிழுக்கு ஆபத்து தானே. சிபிஎஸ்சில வித்ரா பண்ணுங்க, வித்ரா பண்ணி ஸ்டேட் போர்ட்ல வர சொல்லுங்க. சன்ஷைன் ஸ்கூல் சார், அது தனியார் பள்ளி சார். யாருடைய பள்ளி சார்? யாரோட பள்ளியா இருந்தா என்ன சார்? அது சிபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறது. தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்க 3ஆம் தர குடிமக்களா? தமிழே இல்லையா? அப்போ நடத்துறவங்க பொதுமக்கள் இல்லையா? அப்போ ஸ்டாலின் குடும்பத்தில் யாரும் பொதுமக்கள் இல்லையா? என்ன சார் பேசுறீங்க? உங்களுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழ் ஆங்கிலத்தை தவிர வேற எந்த மொழியும் கொடுக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போடுங்க. நீங்க அரசு பள்ளியும் தனியாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க சார். நான் கன்ஃபியூஸ் பண்ணல, நீங்க தான் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. நான் எல்லாம் ஒண்ணுதான்றேன். ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க ஏன் கத்துக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவங்க ஏன் கத்துக்கணும், இவங்க ஏன் கத்துக்கூடாது? சார், அரசு பள்ளியில் இருக்கிற மாணவரும் எஸ்எஸ்ஏல நீங்க சிபிஎஸ்சி பள்ளியில போனீங்கன்னா ஒரு 25% அவங்க இடஒதுக்கீடு இருக்குல்ல சார். சிபிஎஸ்சிக்கு எப்படி பள்ளி உருவாகுதுன்னு தெரியுமா? இந்த பள்ளிக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யாரு? இந்த பள்ளிகள்ல பாதிக்கும் மேல ஸ்டேட் போர்டு மாநில பாடத்திட்டம்லாம் இருந்துச்சு தெரியுமா? மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை சமச்சீர் கல்வி திட்டத்துக்கு அப்புறம் சிபிஎஸ்சியா மாத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ புரியுதா எதனாலன்ட்டு? நீங்க ஒரு தரக்குறைவான ஒரு கல்வியை கொடுத்தீங்க சார். அதுக்கு சமூக காரணங்களும் இருக்கு சார். என்ன சமூக காரணம்? அப்ப நீங்களே சொல்றது அரசு வர்க்கத்துல இருக்கிறவங்க ஒண்ணா உட்கார்ந்து ஒரே பாடத்திட்டத்துல படிக்கணுமான்னு வெளியில போய் அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு விஷயமும் இருக்கு சார். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? சன்ஷைன் பள்ளிக்கூடமோ, ஏவாவேலு பள்ளிக்கூடமோ, பொன்முடி நடத்துற பள்ளிக்கூடமோ, துரைமுருகன் நடத்துற பள்ளிக்கூடமோ நீங்க சொல்ற சமூக காரணங்களுக்காக துவக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா வேணும்? நிதி மத்திய அரசு கொடுக்குது. ஏன் நீங்க செய்யல? ஏன் செய்யலன்னா அவங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொடுத்துறேன். இலவச உணவு, இலவச சீருடை. சீனாவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு துவக்க பள்ளியில். இங்க தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில் படிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறான் சார். அரசு பள்ளி மாணவர் படிக்க முடியல சார். இதை விட ஒரு கேவலமான நிலைமை வேணுமா? இன்னைக்கும் பீகார்ல ஒரு மொழி தான் சார் படிக்கிறாங்க அப்படின்னு எந்த முட்டாள் சொல்? நீங்க டேட்டா கொடுங்க சார் எனக்கு. அதுல 3 மொழி கொள்கை வரலன்னா நான் அரசியல் விட்டு. அதுதான் சார் இந்த மாதிரி பேசுவதனால தான் நம்ம சில வார்த்தைகள் முட்டாள்தனமாக பேசக்கூடாது. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பாஜகவிலிருந்து திரு நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் காட்சிகளை பார்த்தீங்களா? பார்த்தனே, சிறப்பாக இருந்துச்சு. திமுகவினுடைய இரட்டை வேடத்தை புட்டு வைத்தார் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவருடைய அலுவலகத்துக்கே அவர்கள் என்ன பேசினார்கள், இப்பொழுது மாற்றி பேசுகிறார்கள். அவர்கள் பேசும்பொழுது ஒன்று, இப்பொழுது அவர்கள் பேசுவது ஒன்று. அரசியலுக்காக இதை செய்கிறார்கள் என்றெல்லாம் திமுகவினுடைய குட்டை உடைத்தார். கனிமொழி பேசினது பார்த்தீங்களா? பார்த்தனே. அப்படிலாம் நாங்கள் ஒரு நாளும் வாக்குறுதியே கொடுக்கல. அமைச்சர் பொய் சொல்றாரு. அவங்க எதுக்கு போனாங்களா? அப்போ அமைச்சர் பொய் சொல்றாரு. அவங்க எதுக்கு வேற ஏதாவது கோரிக்கை கூட போயிருக்கலான்ற? இல்லை, போகவே இல்லைன்னு அவங்க சொல்ல. புரிஞ்சுங்க, அவங்க போகவே இல்லைன்னு சொல்ல. 2வது மார்ச் 15, 2024 கடிதம் மிக தெளிவாக நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம், எங்களுக்கு இந்த நிதியை வழங்குங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் சீஃப் செக்ரட்டரி அந்த கடிதத்தில் அரசு தாங்க, அரசுடைய தலைவர் யாருங்க? சீஃப் செக்ரட்டரி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த கடிதத்தை சுட்டி காட்டி தான் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஏன் 2வது பேராவை படிக்க? நான் படிச்சுட்டு அந்த கடிதத்தை நம்ம ஏன் 2வது பேராவை படிக்க மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. நாங்க எம்ஓஇல சைன் பண்றோம், பேஸ்ட் ஆன் நாங்க ஒரு கமிட்டி போடுவோம், அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி அப்படின்னு இருக்கு. அதை ஏன் படிக்கவே மாட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் சொல்றேன், அப்போ ரெக்கமெண்டேஷன் இல்லை, அப்போ நீங்க உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த ஹெட்ல நிதி வேணான்னு சொல்ல வேண்டியதுதானே? எஸ்எஸ்ஐக்கான நிதி தான் சார் கேட்குறாங்க. இல்லை இல்லை, பிஎம்சி நிதியும் இல்லை, எஸ்எஸ்சி சமக்கிர சிக்ஷாவில். அது சமக்கிர சிக்ஷாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஹெட்டிங்ஸ் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக கணினி அறிவியல், அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இவங்க ஏன் அதற்காக செலவிடப்படவில்லை? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாநில பள்ளி திட்டத்தில், பாடத்திட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இருக்குது. யார் சொன்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கே இல்லையா சார்? இருக்கே சார். இல்லைங்க,
மேக்ஸ் பயாலஜி இல்ல மாதிரி சார். மேக்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கே சார். நான் சொல்ற 6ஆம் கிளாஸ் இருந்து 10ஆம் கிளாஸ் இல்ல. புரிஞ்சுங்க, இல்ல. ஏன் இல்ல? சமூக சிக்ஷால கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஆய்வுக்கூடங்கள் அமைக்க வேண்டும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கணினி அறிவியலுக்காக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும்னு அதுக்காக நிதி ஒதுக்குது மத்திய அரசு. நியமிச்சாங்களா? நியமிக்கலையே. ஆய்வுக்கூடங்கள் அமைச்சாங்களா? அமைக்கலையே. 3 பக்கத்துக்கு அறிவியலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. பட் மற்ற பாடத்திட்டங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் ஏன் இல்லை? நிதி மத்திய அரசு கொடுக்குது, ஏன் நீங்கள் செய்யலை? ஏன் செய்யலைன்னா அவங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொடுத்துறேனே, இலவச உணவு, இலவச சீருடை, அதை தான் சொல்கிறாரு. இல்லை இப்போ புதிய கல்விக் கொள்கை ஏன் இவ்வளோ டென்ஷன் சொல்கிறது யார்? நான் தான் உங்களுக்கு இலவச உணவு கொடுத்துட்றோம், இலவச சீருடை கொடுத்துட்றோம், சொல்கிறது யார்? தெரியாது உங்களுக்கு? தமிழக அரசுன்னு சொல்கிறீங்களா? சொல்லையா? யார் சொன்னாங்கன்னு தெரியாதா? உங்களுக்குலாம் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பாவம் திமுக காரங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு வராது போகுது. இல்லை இப்போ புதிய கல்விக் கொள்கை பற்றி நம்ம பேசுவோம். உதயநிதி ஸ்டாலின் ஓகே, நம்ம புதிய கல்விக் கொள்கை பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதுதான் பேசி அதோட டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நடந்த அமைச்சர் பேசின துணி வந்து இன்னைக்கு சர்ச்சையா மாறி இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டு எம்பிக்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்கன்றாரு. தமிழ்நாட்டுடைய மானம் போய்கிட்டு இருக்குதுங்க. தமிழ்நாட்டுடைய வெட்கக்கேடு, மானம் போய்கிட்டு இருக்குங்க. உங்க அமைச்சர் உங்களுடைய ஒரு துறையினுடைய அலுவலகத்துல அமலாக்கத்துறை ரெய்டு, வெட்கக்கேடு இல்லையா? மானக்கேடு இல்லையா? தலைகுனிவு இல்லையா தமிழகத்துக்கு? இதெல்லாம் நான் சொல்ல. இதை மாதிரி 2016 டிசம்பர்ல ஸ்டாலின் கேட்டாரு தலைமை செயலகத்தில் இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை ஆய்வு சோதனை செய்த போது. இன்னைக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? தலைகுனிவு இல்லையா? முறைகேடுகள் நடந்திருப்பதாக மிக தெளிவாக சொல்லித்தானே போயிருக்கிறாங்க. சிஏஜி அறிக்கை அன்னைக்கு சொன்னார். சிஏஜி அறிக்கையை சொல்லிட்டு இந்த சிஏஜி அறிக்கையை சொல்லியிருக்கிறது இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ இதை மறைப்பதற்காக வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில் நீங்கள் கிளப்புறீங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னார், கனிமொழி மறுபடியும் பேசினார்கள், இது உண்மையிலேயே இவருடைய பேச்சு எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அதோட வேலை முடிஞ்சது. இல்லை ஏன் அவ்வளோ அக்ரஷனா போகணும்? ஏன் இவங்க ஆவேசமா போகலையா? இல்ல அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இல்ல ஒரு அமைச்சர் ஒரு அன்சிவிலைஸ்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் சார். அவர் யாரை சொன்னாரு? திமுக எம்பிக்களை சொன்னது அதுதான். கௌதமன் நான் பாராட்டுறேன். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? தமிழர்களே இப்படி சொல்றாங்க. ஆமா, அவங்க என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே சார். நான் தான் சார் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறேன். பூரா பானிபூரி விக்கிறேன்னு சொல்லலாம். ஹிந்தி பேசுறவங்க கேவலமா பேசுவீங்க. அமைச்சர்கள் பேசுறாங்க சார். அப்பவும் கேட்டது தான் சார். எதுக்கு அவங்க இது பேசுறீங்க? அப்பவும் கேட்டதா சார். யாரும் கேட்கல சார். அவங்க கௌதம் சும்மா இந்த கதை சொல்ற வேலை வேணாம். என்ன, நானும் தமிழன் தான், புரியுதா? நானும் தமிழன். நீங்களும் கோவம் பண்ணு சார் அவர் சொன்னதுக்கு. உங்களுக்குமா எம்பி தாங்க அவர் தான். நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க அதை பெருசுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க பிரச்சனை இஷ்யூ ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க வித்ட்ரான்ற இடத்துக்கே வராரு. கனிமொழி அவர்கள் கேட்டுக்கொண்ட உடனே என் சகோதரி கனிமொழின்னு பேசுறாரு. என் சகோதரி கனிமொழி அவர் வந்து வருத்தப்பட்டாங்க. நான் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அதை நான் காயப்படுத்தி இருந்தால். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தில் தயாநிதி மாறன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்க மாமின்னு பேசுறது தயாநிதி மாறன், நீங்க மாமின்னு பேசுறது, ஜாதி சொல்லி பேசுறது நிதியமைச்சரை, ஒவ்வொரு அமைச்சரையும் எப்படியெல்லாம் நீ வாப்போன் பிரதமரை பேசுறது, இதை விடவாங்க அவர் மோசமாக பேசிட்டாரு. பிரதமரை கேவலமாக பேசுகிற அமைச்சர்கள், எங்கள் மாநில தலைவரை வெட்டு வேண்டும் பேசுற அமைச்சர், என்னத்தை பண்ணீங்க நீங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன், என்ன பிரச்சனை? அமைச்சர் வந்து பொது வெளியில ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்படி பேசியிருந்தாருன்னா எந்த கேள்வியும் இல்ல, அது ஒரு அரசியல் விமர்சனமா கடந்து போயிருக்கும். ஆனா அவர் உள்ள பேசுறது நாடாளுமன்றத்துக்குள்ள. யாரை பேசினார்? எம்பிக்கள் சார். என்ன பேசினார்? அன்சிவிலைஸ்ட். அவங்க நம்ம எம்பிக்கள் தான சார். நீங்களும் கோவப்படுங்க, நானும் கோவப்படுறேன் அப்படி சொன்னாருன்னு பேசணும்ல சார். அதுக்கப்புறம் அவங்க புண்பட்டு இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. வித்ட்ரா பண்ண முடிஞ்சு போச்சு. அப்புறமா நீங்க வந்து ஐயோ தமிழர்களை இழிவுபடுத்துறாங்க. நீங்க பண்ணாதாங்க. நீங்க தமிழர்களை இழிவுபடுத்தாதான் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான தமிழ் மாணவர்கள் இங்கு 3 மொழி பயிலும் போது, மேலும் 4 மொழி பயிலும் போது, என்னுடைய ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழிகளை தான் கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி, நிர்பந்தப்படுத்தி, கட்டாயப்படுத்தி. எங்க கட்டாயப்படுத்துறாங்க? அவங்களுக்கு தேவைன்னா அவங்க படிச்சுட்டு போட்டோம். அவங்களை யாரு கட்டாயப்படுத்துறாங்க? நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும். அது தனியாக போய் காசு கொடுத்து படிப்பாங்களா?
என்ன பேசுறீங்க நீங்கள்? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அவ்வளோ விளக்காரமா உங்களுக்கு தான்? என்ன தேவையான போய் படிச்சுக்கிட்டோம்? நீங்கள் உங்கள் சன்ஷைன் ஸ்கூலில் மட்டும் எத்தனை மொழி கற்றுக் கொடுக்குறீங்க? நான் சிபிஎஸ்சி கௌதம், நான் சவால் விடுறேங்க. நான் சரிங்க, நான் இன்னைக்கு ஒரு சவால் விடுறேங்க. உங்களுக்கு அவ்வளோ இருமொழி கொள்கை மேலே அவ்வளோ பற்று இருக்குதுல்ல? தமிழ் மொழி இது வந்து ஹிந்தி வந்துருச்சுன்னா, இல்லை 3 மொழி 4 மொழி வந்துருச்சுன்னா தமிழுக்கு ஆபத்து தானே? உங்கள் ஸ்கூல் தானேங்க. சிபிஎஸ்சியில் வித்ரா பண்ணுங்க. இது இப்போ மார்ச் மாதம் வித்ரா பண்ணி ஸ்டேட் போர்டில் வர சொல்லுங்கள் சன்ஷைன் ஸ்கூலை. சார் அது தனியார் பள்ளி சார். அது எப்படி சார் அரசு சொல்ல முடியும்? யாருடைய என்ன லாஜிக் இருக்கு சார்? யாருடைய பள்ளி சார்? யாரோட பள்ளியா இருந்தா என்ன சார்? அது சிபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இயங்குறது. கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சியோட, கௌதம் சின்ன வயசு உங்களுக்குலாம் மனசாட்சியோட பேசுங்க. இல்ல மனசாட்சி லாஜிக்கா கேக்குறேன் சார். அது ஒரு தனியார் நிறுவனம் சார். என்னங்க தனியார்னா யார்? அரசு யாருக்காக இருக்குது? அரசு யாருக்காக இருக்கிறது? ஒரு அரசுனா என்ன? எல்லாருக்குமான அரசா இருக்கும். நான் யாரு? நான் தனியார், நீங்க தனியார். கரெக்டா? நமக்கான அரசு தானே, நம்முடைய அரசு தானே. அப்போ நம்முடைய அரசு நல்லதுன்னு சொல்றத நீங்க செயல்ல காமிங்க. சன்ஷைன் ஸ்கூலுக்கு நீங்க இதுக்கு வாங்கன்னு வர அரசு எப்படி சார் சொல்ல முடியும்? நான் மறுபடியும் சொல்றேங்க. ஏன் சொல்ல முடியாது? நான் சன்ஷைனுக்குன்னு சொல்லல, மீதி எல்லா ஸ்கூலுமே இருக்கு, எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்குமே இருக்கு. தடையில்லா சான்று கொடுத்து ஏங்க நடிக்கிறீங்க? நான் சொல்ற வாதம் உங்களுக்கு தெரிந்தும் நடிக்காதீங்க. இல்ல லாஜிக் என்ன சார்? நான் கேக்குறேன், எனக்கு என்ன தனியார்னா யாருங்க? எனக்கு புரியலங்க. தனியார் சார் இப்போ வேற்றுக்கிரகத்துல வந்துட்டாங்களா? தனியார்னா மக்கள். நான் ஒரு நடத்துறேன், நான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தனியாரனா யாரு சார்? நான் ஒரு கடை வச்சிருக்கேன் சார். என் கடையில என்ன விற்கிறோம் ஒரு அரசு சொல்ல முடியுமா சார்? நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா அந்த பிசினஸ்ல நான் என்ன பொருள் எடுத்தனோ அந்த பொருள் தான் சார் விற்க முடியும். இல்ல நீ இதை தான் பண்ணணும்னு அரசு எப்படி சார் சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன், நான் யூ ஃபாலோ வாட் யூ ப்ரீச்ன்றேன். அது அவங்க எப்படி சார் கேட்பாங்க? தனியார் நிறுவனம் சார். நான் கேட்க சொல்ல சார், அவங்க சொந்த பள்ளிகளை சொல்றேன். நான் திமுக இந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தால், உங்களுக்கு தமிழ் மேல் பற்று இருந்தால், உங்களுக்கு மற்ற மொழிகளே வந்துடக்கூடாதுன்னு இருந்தாங்க, குறைந்தது உங்க ஸ்கூலையாவது மாநில பாடத்திட்டத்தில் நடத்துங்க. திமுக ஸ்கூல் நடத்துறாங்களா சார்? துரைமுருகன் கட்சி நடத்தலையா சார்? அதெல்லாம் ஒரு தனியார் சார். நீங்க தனியார் நடத்தலையா? சார் நிறைய பாஜக தலைவர்கள் கூட தான் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க சார். நாங்க ஒன்றும் சொல்லையே. நாங்க என்ன சொன்னோமா? ஏன் எங்க மற்ற ஸ்கூல்ல 3 மொழி கற்றுக்கூடாது நாங்க சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. குறைப்படுறது நீங்க தானே. நீங்க இந்த தனியார்னு சொல்லிலாம் தப்பிக்கிற வழியெல்லாம் பார்க்காதீங்க. இதை விட நான் சொல்றேன் கௌதம், ஒரு இளைஞராக நீங்கள் எனக்கு வரலன்னா கூட, நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து எடுத்தால் கூட கவலை இல்லை. ஆனால் இந்த தனியார்னு சொல்லாதீங்க. தனியாருக்காக தான் சார் அரசு செயல்படுதே. நீங்கள் என்ன புரியாது பேசிகிட்டு இருக்கிறீங்க? அப்போது தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்களாம் 3ஆம் தர குடிமக்களா? தமிழே இல்லையா? தமிழே இல்லையான்னு கேட்குறேன். பொதுமக்கள் இல்லையா? அப்போ நடத்துகிறவங்க பொதுமக்கள் இல்லையா? அப்போ ஸ்டாலின் குடும்பத்தில் யார் பொதுமக்கள் இல்லையா? என்ன சார் பேசுகிறீங்க? சும்மா தனியார்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில் நான் சவால் விடுகிறேன். உங்களுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழ் ஆங்கிலத்தை தவிர வேறு எந்த மொழியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் போடுங்க. சரி, அதுக்கு முன்னால் அப்படி நீங்கள் போடுவதாக இருந்தால் நான் மீண்டும் இன்னொரு சவால் விடுறேன். திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில், குறிப்பாக சன்ஷைன் பள்ளிகள், ஒரு ரோல் மாடலாக அவங்க எடுக்கட்டும். நாங்கள் மாநில பாடத்திட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க சார். ஒரு அரசு மறுபடியும் கதையெல்லாம் பேச இல்ல சார். இல்ல சார், அதுல லாஜிக் ஒத்து வரல சார். நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஒத்து வரல சார். அரசு ஒரு பள்ளியை நடத்துறாங்க, ஒத்து வரலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியும். அரசு பள்ளிகளை நடத்துறாங்க, அதுல இருக்கு. நீங்க அரசு பள்ளியும் தனியாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க சார். நான் கன்ஃபியூஸ் பண்ணல, நீங்க தான் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. நான் எல்லாம் ஒண்ணுதான்றேன். அது எப்படி சார் எல்லாம் ஒண்ணு? எல்லாம் அப்படிதான் சார். அது சிபிஎஸ்சி பள்ளி ஒரு தனியார். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா சார், அப்ப தனியார் பள்ளிகள்ல 4 மொழி கத்துக்கிட்டா பரவாயில்ல, அரசு பள்ளி மட்டும் கத்துக்கூடாது, அப்படித்தானே? நீங்க அதானே சொல்றீங்க சார். அரசு பள்ளியில இருக்கிற மாணவரும் எஸ்எஸ்ஏல நீங்க சிபிஎஸ்சி பள்ளியில போனீங்கன்னா ஒரு 25% அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல சார். அங்க நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சு அவங்க அதுல எப்படி கத்துக்க போறாங்க? இல்ல வேற எங்க கத்துக்க போறாங்க? இவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்க? ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் என்ன தவறு பண்ணாங்க சொல்லுங்க? அவங்க ஏன் கத்துக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவங்க ஏன் கத்துக்கணும், இவங்க ஏன் கத்துக்கூடாது? அதே சட்டத்தை அங்கேயும் கொண்டு வாங்கன்றேன். அது நீங்க தான் சார் கொண்டு வரணும். நான் ஏன் கொண்டு வரேன்? சிபிஎஸ்சி போர்டு சார். நீங்க தான் அந்த தடையில சான்று கொடுத்தீங்க. சிபிஎஸ்சி போர்டு சார். உங்களுக்கு முதல்ல சிபிஎஸ்சிக்கு எப்படி பள்ளி உருவாகுதுன்னு தெரியுமா? நீங்க 1625 பள்ளி இருக்கு. டெல்லி, ஹரியானாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தான் அதிகம். அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு?
இந்த பள்ளிக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யார்? தடையில்லா சான்று. பரவாயில்ல, நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இந்த பள்ளிகளில் பாதிக்கும் மேலே ஸ்டேட் போர்டு மாநில பாடத்திட்டம்லாம் இருந்துச்சு தெரியுமா? மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை சமச்சீர் கல்வி திட்டத்துக்கு அப்புறம் சிபிஎஸ்சியா மாற்ற ஆரம்பிச்சாங்க. இப்போ புரியுதா எதனாலன்ட்டு? நீங்க ஒரு தரக்குறைவான ஒரு கல்வியை கொடுத்தீங்க சார். அதுக்கு பின்னாடி சமூக காரணங்களும் இருக்கு சார், அவங்களுடைய மனநிலையும் இருக்கு சார். போய் பேசாதீங்க, தெரியாது பேசக்கூடாது. என்ன சமூக காரணங்கள்? சரி, நீங்களே சொல்றது உயர் வர்க்கத்துல இருக்கிறவங்க கீழ இருக்கிறவங்க ஒண்ணா உட்கார்ந்து ஒரே பாடத்திட்டத்துல படிக்கணுமான்னு வெளியில போய் அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு விஷயமும் இருக்கு சார். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? சன்ஷைன் ஸ்கூலும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க உடனே சன்ஷைனுக்கு நீங்க சொன்னது வச்சு தான் நான் கேட்குறேன். சன்ஷைன் பள்ளிக்கூடமோ, ஏவாவேலு பள்ளிக்கூடமோ, பொன்முடி நடத்துகிற பள்ளிக்கூடமோ, துரைமுருகன் நடத்துகிற பள்ளிக்கூடமோ நீங்கள் சொல்கிற சமூக காரணங்களுக்காக துவக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களா சார்? அதெல்லாம் தனியார் பள்ளி. ஏன் எல்லாம் ஒன்று தாங்க. நீங்கள் என்ன புரியாது பேசுகிறீங்க? என்ன நீங்க தனியார் நீங்க 1600 மாத்துனதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் சார். அரசு வந்து தனியாருக்கு மட்டும் தான், தனியார் இல்லாதவங்களுக்கு மட்டும் தான். என்னங்க பேசுறீங்க? தனியாருக்காக அரசு கிடையாது. அப்ப இனிமேல் நாங்கள் தனியார் ஒரு நிமிஷம் இனிமேல் நாங்கள் தனியாரிடம் வரி வசூலிக்க மாட்டோம் சொல்லுமா அரசு? சரி, இப்போ நீங்க சொல்ற அதே பிரைவேட் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு உதாரணம் நாங்கள் இனிமேல் தனியாரிடம் வரி வசூலிக்க மாட்டோம் சொல்லுமா அரசு? என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது பேசுறது? இப்போ நீங்க சொல்ற கொஞ்சம் ஒரு நேர்மையோட பேசுங்க சார். இப்போ ஒரு நேர்மையோட தனியார் பள்ளிகளோட தெளிவோட பேசுங்க. தனியார் பள்ளிகள்ல நீச்சல் சொல்லி தராங்க, ஜிம் சொல்லி தராங்க, கராத்தே சொல்லி தராங்க. இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்க கூடாதுன்னு அரசு சொல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. அரசு பள்ளியில இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூட எனக்கு கட்டாயப்படுத்தினாங்களா? ஏன் சொல்லி கொடுக்குறேன்? இப்போ 3 மொழிகள் படிச்சாதான் நிதின்னு சொல்றீங்களே சார். அப்ப அது கட்டாயம் இல்லையா சார்? அப்படி சொல்லியே சார். பிஎம்சி ஸ்கூலு இந்தியா முழுக்க 14,500 பள்ளிகளை அடையாளம் கண்டு நடத்துது. அதில் இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான சீரான கல்வி. அதில் நீங்கள் இந்த திட்டத்தில் சேருவதாக இருந்தால் இதை செய்யணும்னு சொல்கிறான். தவறு என்ன இருக்குது? அதுவும் ஹிந்தின்னு சொல்ல, 3 மொழி, 3வது மொழி மலையாளம் கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை மலையாளம் கற்றுக் கொடுக்குறதில்ல? உங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு கற்றுக் கொடுக்குறதில்ல? NEP என்ன சொல்லுது? தாய்மொழி கல்வி. தாய்மொழி கல்வி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழி தமிழ்லேயே கற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழ் வளர்ந்துடும். தமிழ் நாளைக்கு தமிழை வந்து நான் தான் தமிழ் என்று கொண்டாடுவதற்கு நிறைய பேர் வந்துடுவாங்க அடுத்த தலைமுறை. ஏன் இங்கே இருக்கிற திமுக காரங்களாம் நாங்கள் தான் தமிழர்கள். நான் ஒன்று சொல்கிறேங்க, இன்னைக்கு வேணும்னு டெண்டரே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் புரிஞ்சுங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். கேந்திர வித்யாலயா எதுக்காக துவங்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். தெரியுமா? எதுக்கு துவங்கினாங்க சார்? இந்தியா முழுக்க இருக்கிற மத்திய அரசு பணியாளர்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மாறுது. அப்போ அந்த பள்ளி துவக்கிய நோக்கமே அதுக்குதான். அங்கே வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற மொழி மாறிக்கிட்டே இருக்க முடியாது. உதாரணத்துக்கு கௌதமோட குழந்தைங்க பீகாரில் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தமிழ் படிச்சுட்டு நாளைக்கு பீகாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனீங்கன்னா தமிழ் அங்கே படிக்க முடியாது சார். அங்கே போய் பீகார் படிக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுங்க. அங்கே போய் பீகாரில் இருக்கக்கூடிய பல மொழிகள் இங்கே இப்போ தான் சொல்ல. பீகாரில் ஹிந்தி மட்டும் இல்லை, பல மொழிகள் இருக்குது அங்கே. ஆனால் எந்த லாங்குவேஜ் அதிகமாக பேசுகிறாங்க அவங்க? சார், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுடைய பிரச்சனை என்ன? அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் சிக்கலே. அங்க அது சிக்கல் இல்லை. இப்போ இதுதான் வெஸ்ட் பெங்காலோடைய பாஜக தலைவர் சொல்றாரு, பெங்காலி மொழி அழிஞ்சிட்டு வருது ஃபார் டாமினேஷன் ஹிந்தி. ஆமாம், இல்லை இங்கிலீஷு. இங்கேயும் அதான் பிரச்சனை. மகாத்மா காந்தியை சொல்றாரு. மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு தெரியுமா? ஹிந்தி தேசிய மொழி ஆக்கப்பட வேண்டும் சொல்றாரு. ஏற்றுக்கிறீங்களா? ஸ்டாலின் தான் சொன்னார். மகாத்மா காந்தி எப்படி சொன்னார்? மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? ஹிந்தி தேசிய மொழி ஆக்கப்பட வேண்டும், ஆங்கிலத்தை அறவே ஒழிக்க வேண்டும். எல்லாத்தையும் விட என்னன்னு சொன்னார் மகாத்மா காந்தி? எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லுங்க? அக்டோபர் 2ஆம் தேதி என்ன இல்லை தமிழ்நாட்டில்? டாஸ்மாக். ஏன் இல்லை? ஏன் அவர் காந்தி அது சொன்னார்? நாளைக்கு காலையில் ப்ரொஹிபிஷன் கொண்டு வாங்க. நீங்கள் காந்திவாதி நான் ஏற்றுக்கிறேன். உங்களால் அது கூட செய்ய முடியல. மக்கள் குடி இல்லாத இருந்துருவாங்க சார். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அட்சய பாத்திரம் டெய்லி காசு சம்பாதிக்கிறாங்க. அதுதான் ஈடி ரைடு போனோம்னா மொழி போரு, அந்த போர் இந்த போர்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க விஷயங்க சார். ஈடி ரைடு இந்த வாரம் தானே சார் வந்தது. இந்த பிரச்சனை 3 ஆண்டுகளா இந்த அண்ணா பல்கலைக்கழகம் 3 ஆண்டுகளா தினந்தோறும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கள்ளக்குறிச்சி பிரச்சனை நிறைய இருக்குதுங்க. உங்க பிரச்சனை நீங்க மறைக்கிறதுக்காக தான் இந்த முறை நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. நான் சொல்றேன். நீங்க 1960களில் அதிக அளவில் ஹிந்தி எங்கேயும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கி 50 விழுக்காட்டுக்கும் மேலான தமிழர்கள்
மற்ற மொழி கற்றுக்கொண்டு இந்தி மட்டும் இல்லை, மற்ற மொழிகள் கற்றுக்கொண்டு 3வது 4வது மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை ஏன் நீங்கள் அரசு பள்ளிக்கு மறுக்கிறீர்கள்? சரி சரி, இப்போ பீகார்லயோ வெஸ்ட் பெங்காலயோ எத்தனை பேர் மலையாளம் பேசுறாங்க, எத்தனை பேர் தெலுங்கு பேசுறாங்க? அப்படி அங்க மும்மொழிகள் அமல் இருக்குல்ல, ஏன் நீங்க கட்டாயப்படுத்துறீங்க? நான் சாய்ஸ் தான் கொடுக்குறேன். மலையாளம், தெலுங்கு, எத்தனை தமிழ், எவ்வளவு பேர் படிக்கிறாங்க டேட்டா நம்ம கொடுக்க முடியுமா? ஒரு 2 நிமிஷம் என்ன வந்து நீங்க கிராஸ் பண்ணாது. மும்மொழி கொள்கை உருவாக்கப்பட்டது. முதல்ல வந்த தேசிய கல்விக் கொள்கையில் அந்த மும்மொழி கொள்கை, அதில் ஹிந்தி கட்டாயம் இருந்துச்சு. 1964 1986 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது 2வது முறையாக தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுலேயும் ஹிந்தி கட்டாயம். ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தேசிய கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. 3வது மொழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயே எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? டெல்லியில் இருக்கிறவங்க எப்படி வந்து தமிழ் டீச்சர்ஸ் கண்டுபிடிப்பாங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டீச்சர்ஸ், பரிமாற்றம். நீங்கள் தெலுங்கு இங்கேருந்து ஒரு 25 டீச்சர்ஸ் அனுப்புங்க, அங்கேருந்து 25 வர வைங்க. நல்லா மெத்த படித்த தெலுங்கு தெரிந்தவர்களை, மெத்த படித்த தமிழ் தெரிந்தவர்களை, தமிழை நீங்கள் மாநிலம் மூலம் எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்து செல்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய பாதை தேசிய கல்விக் கொள்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லையா? பேப்பர்ல இருக்கு சார், அதை நீங்க கொண்டு வாங்க. பேப்பர்ல நடைமுறை கொண்டு வாங்க. இன்னைக்குமே நீங்க சொல்ற மாதிரி வட மாநில தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும்னு சொன்னாங்க பாரதி. குறைஞ்சது ஒரு மாநிலத்துக்கு எடுத்துட்டு போட முடியல உங்களால? வெக்கமா இல்லை உங்களுக்கு? வெட்க கேடு இல்லை. அது எப்படி எடுத்துட்டு போவீங்க? இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலமாக தான் எடுத்துட்டு போங்க. அதைத்தான் இந்த தேசிய கல்வி சொல்லு. ஆனால் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டாக்குமெண்ட்டாக இருக்குது, பேப்பராக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் பீகாரில் ஒரு மொழி தான் சார் படிக்கிறாங்க அப்படின்னு எவன் சொன்னான்? எந்த முட்டாள் சொன்னான்? நீங்கள் டேட்டா கொடுங்க சார். எனக்கு 3 மொழி படிக்கிறாங்கன்னு நீங்கள் டேட்டா கொடுத்துருங்க சார். அரசுக்கும் அந்த டேட்டா கொடுத்தீங்கன்னா அவங்களும் அமைதி ஆயிடுவாங்கல்ல சார். அரசுக்கு அந்த டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அமைதி ஆயிடுவாங்க சார். நான் சொல்றது கேளுங்க, தெரியாத பேசக்கூடாது. பீகாரினுடைய கல்விக் கொள்கை என்னன்னு போய் பாருங்க. பீகாரோட கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு சார், போய் படிச்சு பாருங்க. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன டேட்டா கொடுக்கணும் பார்க்குறீங்களா? நான் தான் எதனா குழப்பிடுவேன். அரசுக்கு அந்த டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஏன் இவ்வளோ பிரச்சனை? அவங்க அதை கேட்குறாங்கல்ல ஒரு கேள்வியா? எத்தனை அமைச்சர்கள் சொல்கிறாங்க சார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா? தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கும் வெப்சைட்டோட போய் பார்க்க தெரியலன்ட்டு டேட்டா கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேன், வெப்சைட்டை போய் பாருங்கன்ற. இப்போ இல்லை அது அதை நாங்கள் இப்படி புரிஞ்சு அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை சார், ஒரே கொஞ்சம் கேட்டுருங்க. உங்கள் மொபைல் எடுத்து பீகார் எஜுகேஷன் பாலிசின்னு போடுங்க. அதில் 3 மொழி கொள்கை வரலன்னா நான் அரசியல் விட்டு. அதுதான் சார், இப்போ நான் அதான் சொல்கிறேன். வெப்சைட்டில் இருக்கலாம், பேப்பரில் இருக்கலாம், களத்தில் என்ன இருக்குது சார், ஆன் கிரவுண்டில் என்ன இருக்குது சார்? தெரியுமா? தெரியாது பேசக்கூடாது. சில பேர் வேண்டும் என்று நான் சில வார்த்தைகளை சொன்னால் இந்த மாதிரி பேசுவதனால தான் நம்ம வந்து சில வார்த்தைகள் வந்துடுது. நான் மறுபடியும் சொல்றேன், முட்டாள்தனமாக பேசக்கூடாது. எத்தனை ஆய்வாளர்கள், எத்தனை ஸ்காலர்ஸ் அங்கிருந்து நமக்கு எத்தனை ஆர்டிகளை படிக்கிறோம்? ஒரு மொழி தான் படிக்கிறாங்க, 2 மொழி தான் படிக்கிறாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எத்தனை மொழி இருக்குது தெரியுமா? நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் ஒரு மொழி ஞாபகம் வச்சுங்க. இந்த பக்கம் கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா கொங்குனி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில ஏரியாவில் கொங்குனி, ஒரு சில ஏரியாவில் துளு, ஒரு சில ஏரியாவில் கன்னடா, ஒரு சில ஏரியாவில் தெலுங்கு இருக்குது. புரிஞ்சுங்க. பெங்களூரில் எவ்வளோ பேர் தமிழ் கற்றுக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாத பேசக்கூடாது. பீகாரில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 உள்ளூர் மொழிகள் இருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உத்தரப்பிரதேச நான் சொல்கிறேன், நீங்கள் புரியாது. ஒவ்வொரு ஊரில் ஒரு மொழி இருக்குது சார். உத்தரப்பிரதேசத்தில் அசம்பிளியில் சட்டசபையில் 6-7 மொழிகள் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுங்க. நான் இதில் ஒரு ஆதாரம் இருக்கா? நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். பீகாரினுடைய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை சார், போய் படிங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் 3 மொழி கற்றுக் கொடுக்குறாங்க. யார் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னது? அப்படி யாராவது சொன்னால் அவர்களுக்கு அறிவு இல்லை. எவ்வளோ பேர் அங்கே தமிழ் படிக்கிறாங்க சார்? சார் திருப்பி அது நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? தமிழ் யாருக்கு தெரியும்? தமிழ் யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அப்போது நாம் என்ன முயற்சி எடுத்தோம்? அதுதான் சொல்லுது. இதுதான் பிரச்சனையே சார். தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற முனைப்பு எடுக்க வேண்டியது நாம. அதுதான் சொல்றாங்க. டெல்லியில் உட்கார்ந்துட்டு தமிழ் கற்றுக் கொடுக்க முடியாது. 3 மொழி கொள்கையை அமல்படுத்துறது நீ மத்திய அரசு தமிழ் டீச்சரை ரெக்ரூட் பண்ணி பீகார்ல கொடுத்து நீங்க தமிழ் சொல்லி கொடுங்க, தமிழ் அவங்க கேட்டாங்கன்னா சொல்லி கொடுங்கன்னு மத்திய அரசு தான் சொல்லணும். புரியாது பேசுறீங்க.
அப்ப நம்மள மட்டும் 1000 டீச்சர் 3 மொழியை மும்மொழி கொள்கை ஏத்துக்கோ அப்பதான் நிதின்னு சொல்றது எப்படி சார்? நம்மள மட்டும் கட்டாயப்படுத்தலாமா சார்? இப்படி சொன்னாக்கா தப்பா நினைச்சுக்காது. பரவாயில்ல சொல்லுங்க. கொஞ்சம் புரிதலோடு பேசுங்க. என்ன சொல்றோம்ன்றதை உள் வாங்கிக்கிட்டு பேசுங்க. ஹிந்தி நம் நாட்டினுடைய அலுவல் மொழி. இங்கிலீஷும் இருக்கு சார். ஆங்கிலம் இணைப்பு மொழி. சரியா? அதை தள்ளி வச்சிருங்க. சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி இல்லை. எந்த ஒரு மாநிலத்துக்குமே தாய்மொழி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு பொதுவான மொழியாக போயிடுச்சு. மற்ற மொழிகள் எல்லாம் லிங்குஸ்டிக், அதாவது மொழி வாரியாக மாநிலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு மொழியை பரப்ப வேண்டும், அந்த மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியில் தேர்ச்சி வேண்டும். எக்ஸ்பர்டைஸ். அது எக்ஸ்பர்டைஸ் யார்கிட்ட இருக்கும்? தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அப்போது இந்த மொழியை எங்கே கற்றுருப்பார்கள்னா தமிழ்நாட்டில் தான் கற்றுருப்பாங்க. அதனால தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீமில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை. எதுக்காக மும்மொழி கொள்கையை எடுத்துகிட்டு வந்தாங்க? ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் தென்னிந்திய மொழி ஒன்று, குறிப்பாக தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதை நான் சொல்ல இது வரைக்கும் பாருங்கள், இந்த புக்கில் காந்தி சொல்லியிருக்கிறார். இது 100 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நான் எடுத்து காமிக்கிறேன். தமிழ்னு சொல்கிறார், ஆனால் அதே காந்தி சொல்கிறார் ஹிந்தி தான் தேசிய மொழியாக்கப்படும். நான் சொல்ல, காந்தி சொல்கிறார். நான் நம் நாட்டிற்கு எதுவுமே தேசிய மொழி இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறவன். எந்த ஒரு மொழியும் திணிக்கப்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறவன். தமிழ் தான் உலகின் மூத்த மொழி அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா காந்தியை தொட்டுப்பீங்க, உங்களுக்கு வேணாம்னா காந்தி தூக்கி போடுவீங்க. என்ன சார் நியாயம்? நீங்கள் ஒரு தமிழை நீங்கள் இந்தியா முழுக்க பரப்ப செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு என்ன செஞ்சதுன்னு கேட்குறது ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசனை பண்ணுங்க. யூ ஆர் அ கிராஜுவேட், நீங்கள் படித்தவங்க, நீங்கள் யோசனை பண்ணுங்கள். எப்படி அரசு அதற்கு உண்டான விஷயத்தை சொல்லுது. ஐயா நீங்கள் எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கிங்க டீச்சர்ஸை ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் வேணால் சொல்லுங்கள், சம்பளம் மத்திய அரசு கொடுக்கணும்னு கன்சிடர் பண்ணலாம், தவறு இல்லை. ஆனால் நீ தமிழ் ஆசிரியரை கொண்டு வரணும், எப்படி சார் கொண்டு வருவாங்க? என்ன அது? ஏதாவது கொஞ்சமாக லாஜிக் இருக்கா பேசுறதுல? தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னே உங்களுக்கு தெரியல, படிக்கல. அதான் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் தாய்மொழி வழி கல்வி தமிழ்நாட்டில் எந்த பள்ளியா இருந்தாலும் என்னன்னா பாஜக மட்டும் தான் ஆதரிக்குது. உங்களுக்கு கூட்டணி கட்சி எல்லாரும் ஒரு சைடு நிக்கிறாங்க. அதுதான் உங்க பிரச்சனையா? எல்லாரும் அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. யாருக்கும் தெரியல, நாங்க எப்படி சார் எடுத்துக்க முடியும்? எனக்கு அது பத்தி தெரியலதான், நான் என்ன செய்ய முடியும்? நீங்க நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு இருக்கக்கூடாதுங்க. ஏன் தேமுதிக பிரேமலதா அவர்கள் கூட ஆதரிக்கிறாங்க. இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்டு, சந்தோஷம், வரவேற்கிறோம். நம்ம புரிய வைக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கைனா என்னன்றதை புரிய வைக்கிறோம். நீங்கள் நம்முடைய தாய்மொழி தான் சார் முக்கியம். இதை 100 வருடங்களாக சொல்லி வருவது RSS பேரியக்கம். தாய்மொழி வழி கல்வின்னு சொல்கிறது, அது புரிஞ்சுங்க. இன்னொன்று, இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இரட்டை வேடம் அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்களை திரு தர்மேந்திர பிரதான் அவர்களும் சொன்னார். ஆனால் முதலமைச்சர் அவர் ட்விட்டில் அவர் எழுதின கடிதத்தை மேற்கோள் காட்டி போட்டிருக்காரு. இவங்க 15 மார்ச் 2024 எழுதின கடிதத்தை போட சொல்லுங்க, அதை மேற்கோள் காட்டி போட சொல்லுங்க சார். அதுக்கு தான் சார் உங்களுக்கு அந்த விளக்கம் மட்டும் இல்லை, நாங்கள் விரைவில் ஏற்றுக்கொள்கிறோம், இன்னும் ஃபண்ட்ஸ் கொடுங்கன்றாங்க. அதை படிச்சு நீங்க திரும்ப செகண்ட் பேராவை விட்டுறீங்க சார். நான் அதை பார்த்துட்டேன் சார், அந்த கடிதத்தை முழு கடிதத்தையும் படிச்சேங்க. நானும் படிச்சிட்டேன் சார். கடைசி வரி படிச்சீங்களா? படிச்சிட்டேன் சார். என்ன சொல்லுது கடைசி வரி? நாங்க இந்த பேஸ்ட் ஆன் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் எங்க முடிவு. சரி, அந்த கமிட்டி இல்லன்னு சொல்லிடுச்சு தான் சார். அதுல தான் அந்த லெட்டர்ல கடைசி பாயிண்ட்ல தான் சிஎம் கோட் பண்றாரு. அப்போ அந்த திட்டத்துல நிதி நீங்க கேட்க முடியாது சார். எஸ்எஸ்ஐக்கான நிதி தான் சார், அனைவருக்கும் கல்விக்கான நிதி தானே சார். பிஎம்சி தாங்க பிரச்சனை, சமகர சிக்ஷா. நீங்க ரெண்டையும் சேர்த்தது தான் பிரச்சனை. இல்ல, நீங்க ரெண்டையும் சேர்த்தது தான் சார் பிரச்சனை. இல்ல, தப்பா சொல்றீங்க. பிஎம்சி வேற, சமகர சிக்ஷால ப்ராப்ளம் என்ன? நான் சொன்னது தான் ப்ராப்ளம். சமகர சிக்ஷால நிறைய திட்டங்கள் இருக்குது, கிளை திட்டங்கள் இருக்குது. அப்போ ஒரு திறன் பயிற்சி, கொஞ்சம் புரிஞ்சுங்க, திறன் பயிற்சிக்காக ஒரு நிதி, அதே மாதிரி கணினி வழி கல்விக்காக ஒரு நிதி. நீங்கள் கணினி வழி கல்விக்காக கொடுத்த நிதியை நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை கணினி ஆசிரியர்கள், கணினி அறிவியல் ஆசிரியர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கணக்கை எடுக்கிறீங்க. நாங்கள் சேர்றோம்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுனால கொடுத்தாங்க. அது அந்த மார்ச் 15 லெட்டர் அப்படி தான் இருக்குது.
நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய தமிழர்கள், தமிழ் ஆசிரியர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மரத்தமிழர்கள் எத்தனை பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாத்தியார் போடாதே இருக்கிறாங்க. யாரை தான் யூஸ் பண்ணுறாங்க? டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம். இதுதான் உண்மை. இன்றைக்கி என்ன நடக்குது? திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலில் பசங்களை வந்து செங்கலை சுமக்க சொல்கிறாங்க கட்டட வேலைக்கு. இதான் நீங்கள் ஸ்கூல் நடத்துகிற அழகா? தனியார் பள்ளியில் இது பண்ண முடியுமாங்க? நான் கேட்குறேன், தனியார் பள்ளியில் பண்ண முடியுமா? ஒரு ஸ்கூலில் பசங்களை வந்து நீங்கள் செங்கலை தூக்க வைக்கிறீங்க ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு, டாய்லெட்டு கட்டுறதுக்கு. கிரவுண்டில் போய் இப்போ பெண்களை வந்து பெருக்க சொல்கிறீங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இதான் நீங்கள் ஸ்கூல் நடத்துகிற விதமா? பாஜக ஆளும் மாநிலங்களில் பள்ளிகளில் காப்பி அடிக்கிறதுக்கு செவுத்து மேலே ஏறின மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். கௌதம், நமக்கு இந்த கம்பாரிசன் தவறான விஷயம். ஒன்று ரெண்டு பள்ளியில நடக்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் பொத்தாம் பொதுவாக பார்க்குறோம். பல பள்ளிகளில் நடக்கக்கூடிய பாலியல் வக்கிரங்களை பார்க்குறோம் ஆசிரியர்களால். அது விதமா இல்லையா? நீங்கள் சும்மா உடனே அவன் செய்யலாம் கேட்காதீங்க. நாம் பேசிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பற்றி, இதை பேசுங்க. நான் எங்கே யாருக்கிட்டையும் ஒப்பீடுக்கெல்லாம் போகல. சரி, முதலமைச்சர் கேட்டிருக்காரு சார், நாங்கள் வந்து டபுள் ஸ்டாண்ட்ல இருந்தோம். நீங்க தெளிவா நீங்க தானே சொல்றீங்க இவங்க ஏத்துக்கல அப்படின்னு. நீங்க தான் உங்க லெட்டர்ல சொல்றீங்க. மார்ச் 15 2024 கடிதம் வந்து மிக தெளிவா இருக்கு சார். சார் இந்த அதுக்கப்புறம் அமைச்சர் எழுதின கடிதத்துக்கு வாங்க சார். ஓரிரு விஷயங்களை தவிர அமைச்சர் எழுதுனா அவரும் அதான் தெளிவா சொல்றாரு. நீங்க வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க, இப்போ வந்து பேக் ட்ராக் பண்றீங்கன்னு தான் சொல்றாரு. அப்ப நீங்க இதுல இரட்டை நிலைப்பாடு எங்க இருக்குது? ஒத்துக்கிட்டு பேக் ட்ராக் பண்றதுன்றது இரட்டை நிலைப்பாடு. நாங்க கமிட்டி படி கொடுக்கறோம் சேர்றேன்னு சொன்னோம், கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணல, அதனால பின்வாங்கிட்டோம், அவ்வளவுதான். ரைட். அப்ப நீங்க இதுல நிதி கொடுக்கலன்னா எஸ்எஸ்ஏக்கு 2000 கோடி சார், நீங்க என்ன சார் பிஎம்சிக்கு 3000 கோடி சார், நீங்க ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க தரமாட்டேன் சொல்றது கவுண்டமணி வாழப்பட கதையெல்லாம் பேசாதீங்க. பிஎம்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் 114,500 ஸ்கூலு இது சமூக சிக்ஷால. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எதற்காக அந்த பணம் தரப்படுகிறதோ அதற்காக நீங்கள் செலவிட வேண்டும். நீங்கள் அதை செய்யவில்லை. நான் பலமுறை கூறிவிட்டேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், படிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் மறைச்சிடும். கணினி அறிவியல் ஆசிரியர்கள், நான் வேணும்னா உங்களுக்கு இப்போ நம்பர் கூட கொடுக்குறேன். பல ஆயிரக்கணக்கான பேர் சமூக சிக்ஷா திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு, எத்தனை ஸ்கூல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஆயிரம் பள்ளி இருக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் கணினி அறிவியல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவங்க கணினி அறிவியலை முழுமையாக படித்து தங்களை தேர்வு செய்து கொண்டு தேர்ச்சி பெற்றுக்கொண்டு இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தேவைன்னா நான் எல்லாம் அனுப்புகிறேன். முதல்ல இது விஷயம் இல்ல, அதுதான் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட். முதல்ல விஷயம் என்னன்றது அதான் ஒரே ஒரு சின்ன டவுட். இதை வந்து திரு நாராயண திருப்பதி அவர்கள் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான் அதை சொல்லலையே. புதிய கல்விகள் ஏற்றிட்டாதானே நிதின்றாரு. இல்லைங்க, நீங்க எத்தனை முறைங்க சொல்றது? இது பாருங்க, நான் இது பாருங்க, தமிழ்நாடு இவ்வளவு ஒரு நிமிஷம், தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள் நல சங்கம் எனக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஆளும் அரசால் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கணினி ஆசிரியர்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பிய நாராயணன் திருப்பதி ஐயா அவர்களுக்கு 60,000க்கும் மேற்பட்ட கணினி ஆசிரியர்களின் குடும்பங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை இது வந்து போட்டுக்கிறது அவங்க. இவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு செய்தியாக ரூபாய் 500 கோடி கொடுத்து தகவல் தொழில்நுட்பம் கற்றுத்தர சொன்னால் பாடத்திட்டத்தையே காணாமே கொதிக்கின்றனர் தமிழக தலைமை ஆசிரியர்கள். இங்கே பாருங்கள், ஐசிடி எனப்படும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி திட்டத்தில், தெரியுங்களா ஐசிடி? இதெல்லாம் சமூக சிக்ஷாவில் வருது. அதில் 500 கோடி ஒதுக்கி ஹைடெக் லேபலை அமைத்து பாடம் கற்றுத்தர சொன்னால் பாடத்திட்டத்தையே தமிழக அரசு உருவாக்கவில்லை அப்படின்னு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த நீங்க சொல்ற இந்த தகவலை என்னைக்கு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா புரியாது பேச. புதிய கல்விகள் ஏத்துக்கிட்டா நிதின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இவ்வளவு இதெல்லாம் அமைச்சர் எங்க சொல்லியிருக்காரு சார்? முதலமைச்சர் கலிநேரத்துல எங்க சொல்லியிருக்காரு? அது மறுபடியும் சொல்றேன், நீங்க சொன்னா தமிழக அரசு பதில் சொல்லி ஆகணும் இல்ல? நான் மறுபடியும் சொல்றேன், பல முறை சொல்லியாச்சு. நீங்க எடுத்துட்டு வர நான் அந்த அமைச்சர் எழுதின கடிதத்தை படிச்சுட்டேன் சார், அதுல அப்படி எதுவுமே இல்லை. நீங்க ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, 100 கடிதம் இருக்குங்க, 100 கடிதம் பாருங்க, கம்யூனிகேஷன் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் எல்லாம்.
நான் தான் உங்களுக்கு நிறைய காசி தமிழ் சங்க விழாவில் நான் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன். காசி தமிழ் சங்க விழாவில் அமைச்சர் பைட்டா என்ன சார் சொன்னாரு? நாங்க வந்து கணினிலாம் கௌதம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் 11 மணிக்கு கேட்டேங்க, அவர் சொல்ல இப்படிதான் பேசுவீங்களா? அங்க சொல்லல, லெட்டர்ல சொல்லல, தேவையில்லைங்க, அவசியமே இல்லைங்க. நீங்க பிஎம்ஸ்டி தான் இப்போ பிரச்சனை, அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. சமகர சிக்ஷால நான் சொன்ன விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் கடிதம் மூலமா சொல்லியிருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்க லேப் ஏன் அமைக்கல, அதுக்கு ஏதாவது அந்த கொஞ்சமாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட தேவையில்லைங்க. உங்கள மாதிரி கௌதம் அந்த கடிதத்தை கொஞ்சமாவது ஒரு கருணை வேணாமாங்க. அந்த கடிதத்தை அமைச்சர் ட்விட்டர்ல போட்டார். நான் பாருங்க, இவ்வளவு புதிய கல்விக் கொள்கைகள் இருக்கு, எஸ்எஸ்ஏல இருக்கு, இதெல்லாம் நாங்க சொன்னோம், இவங்க கேட்கவே இல்லை, அதனால நாங்க நிதி நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே இந்த கேள்வி தமிழக அரசு கேட்க போறோம். பல முறை சொல்லியாகிவிட்டது. ஏன் அந்த நிதி நிறுத்தப்பட்டிருக்கு? முதலமைச்சருக்கு எழுதின கடிதத்தை வெளிப்படையா ட்விட்டர்ல போடுறாரு. புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதெல்லாம் போட்டாச்சுங்க. திருப்பியும் ஒரே தோசையை நீங்க தான் சார், நீங்க தான் தகவல்லாம் சொல்றீங்க. ஐயோ, நான் இதை 3 மாசமா இந்த தேஞ்சு போன ரெக்கார்டே பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு காதலே விடாதுங்க. இதெல்லாம் 60,000 கணினி ஆசிரியர்களுங்க படிச்சிருக்காங்க. எதுக்கு இதற்காக படிச்சிருக்கிறாங்க? நான் வந்து பொய் சொல்ல. இப்போ நான் வந்திருக்கிற நியூஸில் தலைமை ஆசிரியர்கள் 6 முதல் என்ன சொன்னேன், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை அதற்கான பாடத்திட்டமே வகுக்கப்படவில்லை சொல்கிறாங்க. ஆனால் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இதை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும்னு மத்திய அரசாங்கத்தில் நிதி வாங்கி ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கம், ஒருங்கிணைந்த தலைமை சங்கம் இவங்க கேட்டால் அவங்க பாராட்டுவாங்க சார். ஒரு அமைப்பும் இந்த ஆசிரியர் சங்கத்தில் ஆகட்டும், கணினி ஆசிரியர் சங்கம், பகுதி நேர ஆசிரியர் சங்கம்னு ஏகப்பட்ட சங்கம் இருக்காங்க சார். ஒரே ஒரு விஷயம்தான், தூங்குறவனை எழுப்பிடலாம். உங்களை மாதிரி ஜால்ரா அடிச்சுக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது. எஸ்எஸ்ஏ என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறீங்க. அதுதான் சமகர சிக்ஷா அபியான். எஸ்எஸ்ஏ எனப்படும் அனைவருக்கும் கல்வி திட்டம் மற்றும் ஆர்எம்எஸ்ஏ எனப்படும் இடைநிலை கல்வி திட்டத்தை இணைத்து +2 வரை தரமான கல்வி வழங்க சமகர சிக்ஷான் அபியான் என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி, அதில் ஐசிடி எனப்படும், புரிஞ்சுங்க, சமகர சிக்ஷான் நிதி முழுக்க பாதிக்கப்படவில்லை. அதில் ஐசிடி, உதாரணத்துக்கு ஐசிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஒரு 5 பாடம். இந்த 5 பாடத்துக்கு 1000 கோடின்னு வச்சுங்க, 200 கோடி எல்லா பாடத்திட்டத்துக்கும் 1000 கோடி ஒதுக்குறாங்க. இந்த 1000 கோடி ஒதுக்கிட்டு முதல்ல கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு என்ன ஆகுது, 1000 கோடி செலவு பண்ணிடுறாங்க. ஆனால் 200 கோடி எதுக்காக செலவு பண்ணோம்? கம்ப்யூட்டருக்காக செலவு பண்ணோம். செலவு பண்ணல. அப்போ அடுத்த வருடம் கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு 1000 கோடி கொடுத்தேன், இதை நீங்கள் வந்து 5 பாடத்திட்டங்களை செலவு பண்ணியிருக்கணும், அப்படி செய்யலை, ஏன் செய்யலை? அப்போ உனக்கு இந்த நிதியை நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு 800 கோடி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? அது லாஜிக்காக நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆனால் இவ்வளவு விளக்கம் மத்திய அரசிலிருந்து கொடுக்கப்பட்ட பல முறை சொல்லியாச்சுன்ற நீங்கள் புரியாது பேசிட்டு இருக்கீங்க. இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு எடுத்துங்க, அதுக்குமே கூட பணம் வரலன்றாங்க. என்ன காரணம்? இவங்க ஒழுங்காக கணக்கு கொடுக்கணும்னா பணம் வராது. ஸோ திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் காசுன்றீங்க. 100% இல்லையா? சும்மா கேட்டால் அப்படியே கொடுத்துடணுமா? நீங்கள் வந்து ஐயா, நான் வந்து என்னுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ பாருங்கள், சீனாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு துவக்கப்பள்ளியில். இங்கே தமிழ்நாட்டில் உயர்நிலை பள்ளி வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாத அளவுக்கு, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பையங்க, அரசு பள்ளி மாணவனுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் தனியார் பள்ளியில் படிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறான் சார். அரசு பள்ளி மாணவர் படிக்க முடியல சார். இதை விட ஒரு கேவலமான நிலைமை வேணுமா? அதான் கேள்வி. பதில் சொல்லுங்க. அதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே திமுகவுக்கு ஆதரவாக கேள்வி கேட்கறது இல்லை விஷயம். ஏழை அரசு பள்ளி மாணவர்கள்லாம் நான் இலவச உணவு குத்துறேன், இலவச சீருடை குத்துறேன்னு சொல்கிறதெல்லாம் ட்ராமா, நடிப்பு, வக்கிரம் சொல்கிறேன், வக்கிரம். இது தவறு. மாற்றிக்கொள்ள வேண்டும் திமுக அரசு. நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.